Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 22nd July 2025. The first article related to the Vice President removal. Sorry, CAG. அதுக்கப்புறம் Vice President removal. So CAG பொறுத்த வரைக்கும் Comptroller Auditor General. So இது வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரயில்வேல 543 crore வந்து ஊழல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட். So 543 crore misappropriation நடந்திருக்குதா சொல்றாங்க. So that's why it came in news. So CAG பொறுத்த வரைக்கும் under article 148, it's a constitutional body created for the purpose. It is also called as government oda public purse, custodian of public purse, custodian of public purse அப்படின்றது அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. So it's very important body. So it will be appointed, the CAG is appointed by the President under the recommendation of Union Council of Ministers for a tenure of 65 years or 6 years. எது earlier வருதோ அது சரியா. So he cannot be appointed in government position. So CAG ஆனதுக்கு பிறகு CAGலேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு இல்லைன்னா அவரோட போஸ்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் எதுவுமே அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. Important. Then under article 149 அவரோட கான்ஸ்டியூஷனல் டியூட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெசிப்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கவர்மெண்டோட அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்மை வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து செக் பண்ணுவார், கரெக்டாக தான் கலெக்ட் பண்ணுறது செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், ஸோ அதை வந்து ஆடிட்டிங் பண்ணுவார். அதுக்கு பிறகு பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது, பட்ஜெட்டில் அப்ராப்ரியேஷன் பண்ணக்கூடியது, தட் இஸ் அலோகேட் பண்ணக்கூடிய பணம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் செலவு பண்ணப்படுதா இல்லை மாற்றப்படுதா இல்லை வேறு ஏதாவது அதுலேருந்து திருடப்படுதா ஊழல் நடக்குது அப்படின்றத செக் பண்ணுவார். அப்புறம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்டோட கம்பெனிஸ், இதில் நடக்கக்கூடிய ஆடிட்டிங், தட் இஸ் அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. வேறு ஏதாச்சும் பிரசிடென்ட் வந்து அவருக்கு கொடுக்குறாங்கன்னா அதையும் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ரிலேட்டடான விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பொசிஷன். ஸோ கவர்மெண்டோட தணிக்கை பண்ணுறது, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் இதில் தான் தெரிய வரும், CAG ரிப்போர்ட்டில் தான் தெரிய வரும். ப்ளஸ் இம்பார்ட்டண்ட்டாக இவரோட போஸ்ட் வந்து கேன் பி ரிமூவ்ட், சும்மா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. கேன் பி ரிமூவ் லைக் சுப்ரீம் கோர்ட் மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. அந்த டைமில் தான் 2/3 மெஜாரிட்டி, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்களா, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதே ப்ராசஸில் தான் இதை பண்ணுவாங்க. கேன் பி ரிமூவ்ட். ஸோ ஹீ cannot be thrown out easily. சரியா. he will hold the office during the not hold the office during the pleasure of the president. ஸோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் தென் இவர் எடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஆடிட்டிங் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணால் பிரசிடென்ட் வில் சப்மிட் திஸ் ரிப்போர்ட் டு தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் தெர் இஸ் அ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அவங்க தான் வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சப்மிட்டட் டு தி கவர்னர், அப்ராப்ரியேட் கவர்னர்ஸ். த கவர்னர் வில் சப்மிட் த ரிப்போர்ட் டு தி லெஜிஸ்லேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தணிக்கை குழு அவங்க தான் அதை செக் பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்னி பண்ணுறது. ஸோ தென் இட் வில் கம் இன் டு த பிக்சர். நம்ம பப்ளிக்கு தெரிய வருது, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நீங்கள் CAG மட்டும் கிளியராக படிக்கணும். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி VP, த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும். ஆர்டிகிள் 67 இட் டாக்ஸ் அபவுட் 63, 62 talks about the appointment of executive ex officio chairman of the Rajya Sabha. There shall be a vice president of India. He was appointed by the president. அப்புறம் 63 என்ன சொன்னால் ex officio chairman of Rajya Sabha act பண்ணுவார். So he will hold the office not during the pleasure of the president. சரியா. So there is a removal process under article 67. So election வந்து 66ல சொல்லப்பட்டு he will be elected by the Lok Sabha plus Rajya Sabha members.
The electoral college consists of Lok Sabha members and the Rajya Sabha. All the members of the Lok Sabha and Rajya Sabha. State legislature assemblyல இருக்கக்கூடிய MLAs or MLCக்கு அங்கே voting rights கிடையாது. He will be elected by a single proportional representation by means of single transfer vote மூலமாக தான் selection நடக்கும். Single transfer vote மூலமாக தான் elections நடக்கும். அப்புறம் இவரோட ரிமூவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா he can be removed a resolution passed by the Rajya Sabha, all the then members of the Rajya Sabha and simple majority in the Lok Sabha. இப்படி பாஸ் பண்ணால் அவர் ரிமூவ் பண்ணப்படலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து ரிசைன் பண்ணலாம். இவரோட டென்யூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 years டென்யூர். குவாலிஃபிகேஷன் ஏஜ் வந்து 35 ஆயிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்புறம் நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒர்க்லேயும் இருக்கக்கூடாது, ஸ்டேட்டில் அப்படி இருந்தால் ரிசைன் பண்ணணும். அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு குவாலிஃபைடாக இருக்கணும். ஏன்னா ஹீ வில் ஆக்ட் அஸ் தி எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஹீ வில் கெட் த சேலரி ஆஃப் சேர்மன். ராஜ்யசபா சேர்மனுக்கு தான் சேலரி அவருக்கு கிடைக்கும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட்லி ஹீ கேன் பி ரிசைன்ட். He can resign, he can be less, he can resign at any time before the tenure முடிகிறதுக்கு முன்னாடி he can resign. ஸோ அந்த ரெசிக்னேஷன் யாருக்கிட்ட கொடுக்கணும்? பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கணும். இவரோட ஒர்க் டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக he will work as a ராஜ்யசபா சேர்பர்சன். இது வந்து இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் போஸ்ட். எப்போ இவரோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற ஒர்க்கு இல்லைனா வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற டியூட்டிஸ் எப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா when president seat vacant because of death ஆர் ரெசிக்னேஷன் ஆர் ரிமூவல் ப்ராசஸில் அப்படி. அப்புறம் டெம்பரரி பீரியடில் வேகன்சி இருக்கும்போதும் ஹீ வில் ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட். ஆக்டிங் பிரசிடென்ட் தான். அப்போ பிரசிடென்ட் வேகன்சி ஆனது பிறகு ஹீ வில் ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட் அப்படின்ற வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றப்போ ஹீ வில் கெட் ஆல் த இம்யூனிட்டிஸ் ஆஃப் தி பிரசிடென்ட், சேலரிஸ், இம்யூனிட்டிஸ், செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே பிரசிடென்ட்டுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும். ஆனால் இட்ஸ் அ டெம்பரரி, நாட் அ பெர்மனன்ட். அதுக்கப்புறம் இமீடியட்லி 6 மாதத்துக்குள்ளாடி அடுத்த பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணப்படணும். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணாலோ வேக்கன்சி ஆனாலோ பை டெத் ஆர் பை ரெசிக்னேஷன்ஸ் ஆர் எனி ரீசன்ஸ் வேக்கன்சி ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக எடுக்கணும் அப்படின்ற as soon as possibleன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 6 மாதத்தில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்படலை. தேர் ஷால் பி அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அது மாதிரி தேர் ஷால் பி அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. தேர் ஷால் பி அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் பிரசிடென்ட்ன்றவங்க எப்போவுமே இருக்கணும். அப்போ பிரசிடென்ட் காலி ஆகுது அப்படின்றப்போ வைஸ் பிரசிடென்ட் இமீடியட்டாக வருவாங்க. அதுக்காக தான் இந்த வைஸ் பிரசிடென்ட் பதவி. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இந்தியா யூகே எஃப்டிஏ. நம்ம கூடிய சீக்கிரத்தில் மோடியோட விசிட் டு த பிரைம் மினிஸ்டர் விசிட் டு யூகே, அதில் வந்து எஃப்டிஏ நம்ம சைன் பண்ண இருக்கோம். செகண்ட் எஃப்டிஏ மோடி பீரியடில், மோடி டென்யூரில் பண்ணுறது. மோடி டென்யூரில் ஃபஸ்ட்டு பண்ண எஃப்டிஏ வந்து எந்த கண்ட்ரி கூட? யுஏஇ கூட. நம்ம ஃபஸ்ட் பண்ணது செப்பா அக்ரிமெண்ட். நம்ம ஃபஸ்ட்டில் மோடி டென்யூரில் பண்ணுறது. த செகண்ட் எஃப்டிஏ வில் பி சைன் பண்ணப்பட்டா. ஸோ யூகே கூட பண்ணுறது செகண்ட் எஃப்டிஏ இருக்கும். கிட்டத்தட்ட 90% நம்ம வந்து டேரிஃப் ரெடக்ஷன் பண்ண இருக்கோம். யூகேவோட ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வருது. அது மாதிரி அவங்க நமக்கு 99%, தட் இஸ் ஈக்குவலன் டு 100% வந்து நமக்கு டேரிஃப் ஃப்ரீ பண்ண போகிறாங்க. அது மாதிரி ஒர்க்கர்ஸ் நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவோம். அது மாதிரி யூகே பீப்புள் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் வி ஆர் கோயிங் டு கிவ் விசா. 1800 ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் எவ்ரி இயர். ஸோ இந்தியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 3 years டென்யூர்லேயே அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இல்லைன்னா ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வர முடியும். 137 சர்வீஸ் செக்டார்ஸ். நான் சொல்கிறது 99% குட்ஸு. அது மாதிரி 137 சர்வீஸ் செக்டாரும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து டேரிஃப் ரெடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக ப்ரைவேட் ஹெல்த் செக்டார், இந்த சப்செக்டர் எஜுகேஷன், இந்த மாதிரியான ஃபீல்ட்லேயும். அது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. தட் இஸ் 9% இன்றைக்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் யூகேவுக்கு. அது 20% உயரும். தட் இஸ் திருப்பூர் ஏரியாவிலேருந்து அதிகமாக நைட் வேர்ஸ் அது வந்து அதிகமாக போகும் அப்படின்ற. லெதர் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அதே மாதிரி. ஃபார்மர்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய பொருட்கள், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், மீன், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சீப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதையும் இந்தியன் ஃபார்மர்ஸை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் அபவுட் த கன்சர்ன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரைட் டு ஓட். ரைட் டு ஓட் வந்து இப்போ பீகாரில் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்,
ஸோ அதுபடி நிறைய பேருக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் அவங்க வந்து அவங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் அவங்க தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா எலக்ட்ரல் ரோல்ஸ்லேருந்து அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. அப்போது பீகாரில் இது பண்ணும்போது ரைட் டு ஓட் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது. ரைட் டு ஓட் வெதர் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் லீகல் ரைட் ஆர் ஸ்டாட்யூட்டரி ரைட். ஸோ லீகல் ஸ்டாட்யூட்டரி எல்லாம் சேம் தான். ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்றது கொஸ்டின். யூபிஎஸ்சி 2017 2018 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதில் ஆன்சர் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் பிகாஸ் இட் வாஸ் மென்ஷன் இன் தி ஆர்டிகிள் that is 326 of the constitution. It talks about universal adult franchise or suffrage. So like universal அப்படின்றப்போ 18 years ஆனவங்க they will get the voting rights. But Indian citizen அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எல்லாருக்குமே கிடையாது. 18 years இந்தியாவில் பிறந்திருக்கணும், ஸோ சிட்டிசனாக இருக்கணும், that is a condition, registered, they will get the voting rights. Without universal அப்படின்றப்போ any gender discrimination, no gender discrimination. Okay, so the இப்போ ரைட் டு ஓட்டுன்றது லீகல் ரைட்டா ஸ்டாட்யூட்டரி ரைட்டா கான்ஸ்டியூஷனல் ரைட்டா? அதில் இஷ்யூ என்ன அப்படின்னா இப்போ 326 யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் வந்து ப்ரொவைட் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், தட் இஸ் ஆல் ஜெண்டர்ஸ் வில் பி அலோட் டு ஓட் பட் எக்ஸப்ட் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் எனி லா. லா மூலமாக யாராச்சும் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படும். இப்போ எக்ஸாம்பிள் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அது மாதிரி ரேப் கன்விக்டட் பீப்புள் ஜெயில் தண்டனையில் இருக்கிறவங்க கன்விக்டட் பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. அது மாதிரி மென்டலி நாட் ஃபிட் பீப்புள் ஆல்சோ நாட் அலோட் டு ஓட். ஸோ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கும் அது வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஸோ யூனிவர்சல் பட் எக்ஸப்ட் எனி டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்டர் லா படி டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட. ஸோ இட்ஸ் யூனிவர்சல் சஃப்ரேஜ். அது மாதிரி ஆர்டிகிள் 19 class 1 subclass A it talks about it is also fundamental right. Yeah, article 19 class 1 subclass A it's a fundamental right. It talks about freedom. See, yeah. What about right to vote, expressing your right, சரியா அதில் வருது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஆர்டிகிள்ஸ்லாம் வர்றதுனால இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆக்சுவலி. ஆனால் இப்போ டிபேட் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருந்தால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா யூ கேன் சேலஞ்ச் இட் இன் ஆர்டிகிள் 32 இன் சுப்ரீம் கோர்ட். அதே இது ஸ்டாட்யூட்டரி ரைட் இருக்குது, தட் இஸ் லீகல் ரைட். கான்ஸ்டியூஷனல் ரைட்னா இது மாதிரி கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். இப்போ கொஸ்டின் வைஸ் இது கான்ஸ்டியூஷனல் ரைட்டா ஸ்டாட்யூட்டரி ரைட்டா அப்படின்றது ப்ரீவியஸ் கேசஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர்ந்து சொல்லியிருக்கேன் இட்ஸ் அ லீகல் ரைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆர்டிகிள் 326 மூலமாக சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்லமெண்ட் ஆர்டிகிள் 327 328, ஸோ பார்லமெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ், ஸோ தே ஹேவ் மேட் லாஸ். சரியா? அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா we having representation of people act 1950 அது மாதிரி 1951 ரெண்டு ஆக்ட் இருக்கு. representation of people act will talk about voters eligibility, qualification, disqualification எப்படி பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்றாங்க. அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 1951 it talks about the qualification, conduct of election அதை பற்றி சொல்லுது. ஸோ இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இதுவரைக்கும் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஒரே ஒரு கேஸில் மட்டும் அவங்க வந்து டிசென்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 19 class 1 ஏல அது மாதிரி 326 இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது மாதிரி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ அதன் அடிப்படையில் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்றத ஒரே ஒரு இதில் மட்டும் அனூப் பர்னாவாலா கேஸ், மற்ற கேசஸ் எல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்ல, யூ கேன் ரீட் இட். சரியா? That's about this article. The next article, the Kamachatka Peninsula. You can see on the image. So screen la paathukonga. So idhula Kamachatka Peninsula எடுத்துக்கிட்டீங்கன்னா you can see இது நியூஸ்ல வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஏரியாஸ்ல கிட்டத்தட்ட 7 வாட்டி நிலநடுக்கங்கள், அது மாதிரி ஜப்பான்ல டெல்லியில் நம்ம ரீசெண்டாக உணர்ந்தோம் நிலநடுக்கங்கள். ஸோ இன்டென்சிவாக நடந்திருக்கு அப்படின்றது. கிட்டத்தட்ட 13,000 மக்கள் இங்கே இருக்காங்க காம்சட்கா பெனின்சுலா. சரியா? ஸோ இட்ஸ் அபவுட் ஃபார் ஈஸ்டர்ன் ஆஃப் ரஷ்யா, சி ஆஃப் ஆக்ஸ்டாக், அப்புறம்
Pacific Ocean in the eastern side, Bering Sea eastern side. Northern side is connected with land of Russia. 13,000 மக்கள் இருக்கிறத சொல்லப்படுது. 1200 கிலோமீட்டர்ஸ். இந்த மேப் மட்டும் படிச்சுக்கோங்க, வேற எதுவும் படிக்க வேணாம் இதில். That's about this article. The next article related to the PM ஓட விசிட் டு தமிழ்நாடு. கூடிய சீக்கிரத்தில் அவர் தமிழ்நாடுக்கு வர இருக்கிறதுக்கான ரீசன், ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கேஞ்சட்டிக் பிளைனை அக்குபை பண்ணதுக்கு பிறகு அந்த வருஷம் 1000 வருஷம் முன்னாடி இதை பண்ணியிருக்காங்க. ஸோ 1000வது வருஷம் நல்ல பிரைம் மினிஸ்டர் வர காயின் ஏதோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இஸ் கோயிங் டு கம். ஸோ அது நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, ஹூ ஆக்குபைடு சிவராஜ எம்பையர், தட் இஸ் லாஸ்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின் இந்த வருஷம் 2025 யூபிஎஸ்சி கொஸ்டின். அது கூட தெரிய மாட்டேங்குது நமக்கு. தட் இஸ் கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கவருக்கு மலேசியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை பிடிச்சதுனால 1014 1044 வரைக்கும் அவர் ரூல் பண்ணியிருக்காரு. ராஜராஜ சோழன் 1 அவரோட பையன், அவருக்கு அப்புறம் வந்துருக்கு. அது மாதிரி இவரோட பையன் வந்து ராஜாதி ராஜன், ஹிஸ் சன் இஸ் அ சைவைட். அது மாதிரி புத்திசமும் பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. மற்றது எல்லாமே நீங்கள் கிளாஸில் அது மாதிரி ஹி ஹாஸ் அ வெல் வெஸ்ட் நேவல் ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வச்சுருந்தவர் இவர் தான். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இந்தோ மால்தீவ்ஸ் ரிலேஷன். ஸோ இதான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ். இது இல்லை, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தோ மால்தீவ்ஸ் அப்படின்றது. ஸோ இந்தோ மால்தீவ்ஸ் ரிலேஷன் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இது நியூஸில் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, டேக் த ஃப்ளோ சார்ட்டை வச்சுக்கோங்க, இந்த டைம்லைன் டிஸ்பிளே பண்ணுங்கள். அதில் மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம மால்தீவ்ஸோட ரிலேஷன். லிசன், ஓகே, யூ கேன் சி ஹியர் மால்தீவ்ஸ் ரிலேஷனில் தான் நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பேன், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். 1965 மால்தீவ்ஸ் வந்து சுதந்திரம் அடையுது. அதுக்கப்புறம் 1978 அப்துல் கயூம் அப்படின்றவர் ஆட்சி பண்ணுறாரு பிரசிடெண்ட்டாக. அவர் தான் 2008 வரைக்கும் இருக்காரு. 1988 there's an attack from ஸ்ரீலங்கா. தட் இஸ் அ தமிழ் குரூப் எல்டிடியோட இன்னொரு குரூப் வந்து போய் அட்டாக் பண்ணுறாங்க, அதை கேப்சர் பண்ண. ஸோ வி டிட் அன் ஆப்ரேஷன், தட் இஸ் கால்ட் ஆல்சோ ஆப்ரேஷன் கேக்டஸ். அப்புறம் 2008 வரைக்கும் நஷீத் இருந்தார். அது வரைக்கும் நம்மளோட ரிலேஷன் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாமீன் ஹூ கேம், ஹீ இஸ் அ ப்ரோ சைனா. 2013 ஹீ கேம். அது மாதிரி 2018 முகமது சோலி. அதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய மொய்சு அப்படின்ற பர்சன். இது இப்போ நியூஸில் பார்க்குறதுக்கான இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்க இருக்கார். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஐ ஹோப் இட் இஸ் அ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ வை மால்தீவ்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன் வந்து மால்தீவ்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது, ஜியோ எக்கனாமிக், தட் இஸ் 50% எஸ்எல்ஓசி பக்கத்தில் வராங்க. ஸோ தட் இஸ் அ சோக் பாயிண்ட், டோல்கேட். சரி, எஸ்எல்ஓசி மெயின் எஸ்எல்ஓசி 50% ஆஃப் தி இந்தியாவோட ட்ரேட் நடக்கக்கூடிய பகுதி, 80% ஆஃப் தி எனர்ஜி செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. அது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல், தட் இஸ் சாகர் இனிஷியேஷன், செக்யூரிட்டி குரூப், சைனாவை கவுண்டர் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ரிலேட்டட், தட் இஸ் டெரரிசம், பைரசி, ட்ரக் மாஃபியாஸ், அப்புறம் ரேடிகலைசேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கவுண்டர் பண்ணணும்னா மால்தீவ்ஸ் கூட நம்மளோட, அது மாதிரி நம்மளோட டயஸ்பரா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் ஃப்ரம் இந்தியன் சைட். ஸோ கோஆப்ரேஷனுக்கான முக்கியமான ரீசன், எந்த இதிலெல்லாம் நம்ம கோஆப்ரேஷன் பண்ணுறோன்னா, எக்கனாமிக் கோஆப்ரேஷன் பண்ணுறோம், ட்ரேடிங். நம்ம இந்தியாவிலேருந்து அதிகமான டூரிஸ்ட் அங்கே போகிறாங்க, நிறைய பேர் டயஸ்பரா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. 500 மில்லியனுக்கான 800 மில்லியனுக்கான எக்ஸிம் கிரெடிட் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் ஹெச்ஏடிஆரில் ஹெல்ப் பண்ணுறோம். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலரைசேஷன், அப்புறம் ரேடிகலைசேஷன் இஷ்யூ, தட் இஸ் இஸ்லாமிக் ரேடிகலைசேஷன். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக மெயினாக பொலிட்டிக்கல், தட் இஸ் கவுண்டரிங் சைனா. சைனா வந்து அவங்க கூட ரொம்ப உறவில் இருக்கிறது, இட் வில் ஹர்ட் இந்தியா. ஸோ தட்ஸ் த ரீசன் வி நீட் டு ஹாவ் எ குட் கோஆப்ரேஷன். நம்ம எஸ்எல்ஓசியை பாதுகாக்கணும், சோக் பாயிண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து தான் கொஸ்டின், வே ஃபார்வர்டு எல்லாம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு கொஸ்டின்ஸ் ரெடியாக இருங்க, கிளாஸ் நோட்ஸ்லேருந்து படிச்சுக்கோங்க. The next article related to the Nizar.
NASA, ISRO, synthetic aperture radar. So you can display it. L band and S band. Okay. So L band and S band. L band வந்து NASA வந்து ப்ரொவைட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புனாங்க, ப்ரொடியூஸ் அதை தயாரித்து ஃபிட் பண்ணி அனுப்புனாங்க. அது மாதிரி இஸ்ரோ வந்து எஸ் பேண்ட் அப்புறம் ஜிஎஸ்எல்வி மூலமாக லான்ச் பண்ண இருக்கும். 30ஆம் தேதி லான்ச் பண்ண இருக்கும் இந்தியாவிலேருந்து. ஸோ இது எதுக்கு அப்படின்னா லேண்ட் க்ரையோஸ்பியரை படிக்கிறதுக்கு, லேண்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் சிஸ்டம் டைனமிக்ஸ், ஸ்டடி ஆஃப் க்ரையோஸ்பியர், மானிட்டர் தி லேண்ட் சர்ஃபேஸ். இந்த இன்ஃப்ராரெட் ரேட் மூலமாக பண்ணுறாங்க. அது மாதிரி ரொம்ப டீப்பஸ்ட்டாக 1 கிலோமீட்டர் ரேஷியோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய. அது மாதிரி அந்த ஐஸ் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி கிரவுண்ட் ஸ்டேஷனும் நம்ம தான் இது பண்ணுறோம், மேனேஜ் பண்ண இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் மிஷன், அப்சர்வேஷன் மிஷன். சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி answers for the previous. இன்னைக்கு MCQ போடல. So question number 1 answer is D. Question number 2 answer is D. Question number 3 answer is C. Question number 4 answer is C. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.